கொலை செய்யப்பட்டு கலைக்கப்பட்ட ஒரு சூழலில் இன்னும் குடியேற்றங்களை நடைபெறாமல் தமிழக நிலங்கள் என்றும் காடுகளாக அல்லது செய்ய பண்ண முடியாத நிலங்களாக இருக்கின்றன. ஆனால் அவருடைய நிலங்களை பறிப்பதற்கான முழு முயற்சிகளை அரசாங்கம் மிகவும் தந்திரமாக கையாளுகிறது. எந்த அரசாங்கம் வந்தாலும் அவருடைய நோக்கம் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய நிலப்பரம்பரை இல்லாமல் செய்து அங்கிருக்கின்ற சன விகிதாசாரத்தை மாற்றியமைத்து அந்த சன விகிதாசாரத்தை தமிழர்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை சிதைப்பதற்கான அவர்களுடைய அந்த சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டை இல்லாமல் செய்வதற்கான ஒரு பெரிய முயற்சியை அரசாங்கம் மிக தந்திரோபாயமாக செய்திருந்து அதிலும் இந்த அரசாங்கம் மக்களுக்கு நம்பிக்கை தருவது போல பேசிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் தமிழர்களை ஒட்டாண்டியாக்கி அவர்களை இந்த நிலத்திலிருந்து அகற்றுவதற்கான பெருமுயற்சி என்பதை இந்த கிவிலோயா திட்டம் வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஏற்கனவே இந்த கிவிலோயா திட்டம் பற்றி 2022ஆம் ஆண்டிலே பாராளுமன்றத்தில் கன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலான் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக முன்வைத்திருந்தார். அதுக்கு பிற்பாடும் கூட பல அமைப்புகள் போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். அந்த போராட்டங்களுடைய விளைவு அதை ஏற்றுக்கொள்ளாமல் சுற்றுச்சூழல் அதிகார மையம் மற்றும் இங்கே இருக்கின்ற பிரதேச மக்களுடைய கோரிக்கைகள் எவற்றையும் கருத்திலே எடுக்காமல் அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற மிக மோசமான நடவடிக்கை இது. தமிழ் அரசியல் கட்சிகளின் ஏற்பாட்டில் கிவிலோயா நீர்ப்பாசன திட்டத்தை எதிர்க்கும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக இருக்கின்றது. கிவிலோயா திட்டம் எதற்காக மழை பெய்து சிக்கலை கொடுத்துருவோம்.
அழைக்கவில்லை, பங்கு கொள்வதற்காக அழைக்கின்றோம். ஏனெனில் இது உணர்வு ரீதியானது, எங்கள் உரிமை தொடர்பானது. பார்வையாளர்களே, இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டு இருந்தோமானால் நாளை எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள் தெருவில் நிற்பதற்கு கூட இடமில்லாமல் போகும். ஏனெனில் கூறுகளாக, துண்டுகளாக நாங்கள் நிலங்களில் விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதை உணர்த்துவதற்கே இந்த போராட்டம். மகாபலி நீர் வராமலே மகாபலி சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கீழோயா அறிமுகப்படுத்தப்படுகின்றது என்பதை இப்பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்துச் செல்லப் போகிறீர்கள். ஆகவே இங்கே எங்கள் தலைகளை தடவி குரல் வலைகளை நெசிக்கும் அரசின் கவனத்தனமான அரசியல். இதை நாங்கள் எப்போது புரிந்து கொள்வோம்? 83ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திட்டம் இப்பொழுது மீண்டும் தூசி தட்டப்பட்டது. இதற்காக வேண்டாம் 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 அழிக்காதே 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 பறிக்காதே 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 அழிக்காதே 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 காட்டு யானைகளை காட்டு யானைகளை காட்டு யானைகளை காட்டு யானைகளை மாற்றாதே 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 வேண்டும் 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் வவுனியா வடக்கு வவுனியா வடக்கு வவுனியா வடக்கு வவுனியா வடக்கு வடக்கு கிழக்கை பறித்தது வடக்கு கிழக்கை பறித்தது வடக்கு கிழக்கை பறித்தது வடக்கு வவுனியா வடக்கை பறிக்கிறது வவுனியா வடக்கை பறிக்கிறது வவுனியா வடக்கை பறிக்கிறது வேண்டாம் 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 அழிக்காதே 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 பறிக்காதே 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 அழிக்காதே 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 காட்டு யானைகளே காட்டு யானைகளே காட்டு யானைகளே மாற்றாதே 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 வேண்டும் 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் வவுனியா வடக்கு வவுனியா வடக்கு வவுனியா வடக்கு வவுனியா வடக்கு
வவுனியா வடக்கு வடக்கு கிழக்கை பிரித்தது வடக்கு கிழக்கை பிரித்தது வவுனியா வடக்கை பிரிக்கிறது வவுனியா வடக்கை பிரிக்கிறது வவுனியா வடக்கை பிரிக்கிறது வேண்டாம் 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 அழிக்காதே 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 பலிக்காதே பலிக்காதே அழிக்காதே பலிக்காதே அழிக்காதே அழிக்காதே பரம்பரை மாற்றாதே பரம்பரை மாற்றாதே அண்ணே என்ன தண்ணியை ஊற்றி ஏமாத்திட்டீங்க அழிக்காதே அழிக்காதே
காட்டு யானைகளை மாற்றாதே 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 வேண்டும் வேண்டும் மாற்றாதே மாற்றாதே
கதைக்க வர சைட்டு வாங்க சைட்டு வாங்க வவுனியா மாவட்டத்தில் நெடுஞ்சேணி பகுதியில் நடைபெறுகின்ற இந்த தமிழர்களுடைய நிலப்பரிவுக்கு எதிரான இந்த போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக திருலோயா என்கின்ற வவுனியாவில் இருந்து கொக்குலாய் பகுதிக்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கான இந்த திட்டம் நீண்ட காலமாக மாறி மாறி வந்த அரசியலால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறோம். தமிழர்களுடைய நிலங்களை ஏதோ ஒரு வழிவகைகளை கையாண்டு நூதனமான முறையில் அவருடைய நிலங்களை பறிப்பதற்கான மிகப்பெரிய முயற்சியில் ஒரு அங்கம். குறிப்பாக கிட்டத்தட்ட பல ஏக்கர் காணிகள் 6000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளில் சிங்கள குடியேற்றங்கள் அதிலும் சிங்கள பௌத்தர்களாகவே அவர்களை குடியேற்றுகின்ற நிலைமையை கருத்திலே கொண்டு மிகப்பெரிய அளவான தொகை நிதியையும் செலவழிக்கும். தண்ணீரை வழங்குகிறோம், குடிநீரை வழங்குகிறோம், வயற்செடிகளுக்கான தண்ணீர் வழங்குகிறோம் என்ற போர்வையில் இந்த இடங்களில் பாரிய அளவிலான சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்கிறது. ஏற்கனவே நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த நெடுஞ்செழியினுடைய பகுதிகளில் ஒரு மடு பட்டிக்குடியிருப்பு போன்ற பகுதிகள் பல்வேறுபட்ட காலங்களில் நிலங்கள் பறிக்கப்பட்டு மக்கள் கொலை செய்யப்பட்டு கலைக்கப்பட்ட ஒரு சூழலில் இன்னும் மேல் குடியேற்றங்களை நடைபெறாமல் தமிழக நிலங்கள் என்றும் பாடுகளாக அதை செய்ய பண்ண முடியாத நிலங்களாக இருக்கின்றன. ஆனால் அவருடைய நிலங்களை பறிப்பதற்கான முழு முயற்சிகளை அரசாங்கம் மிகவும் தந்திரமாக கையாளுகிறது. எந்த அரசாங்கம் வந்தாலும் அவருடைய நோக்கம் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய நிலப்பரம்பரை இல்லாமல் செய்து அங்கிருக்கின்ற சன விகிதாசாரத்தை மாற்றியமைத்து அந்த சன விகிதாசாரத்தில் தமிழர்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை சிதைப்பதற்கான அவர்களுடைய அந்த சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டை இல்லாமல் செய்வதற்கான ஒரு பெரிய முயற்சியை அரசாங்கம் மிக தந்திரோபாயமாக செய்திருந்து அதிலும் இந்த அரசாங்கம் மக்களுக்கு நம்பிக்கை தருவது போல பேசிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் தமிழர்களை உட்காண்டியாக்கி அவர்களை இந்த நிலத்திலே இருந்து அகற்றுவதற்கான பெருமுயற்சி என்பதை இந்த கிவிலோயா திட்டம் வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஏற்கனவே இந்த கிவிலோயா திட்டம் பற்றி 2022ஆம் ஆண்டிலே பாராளுமன்றத்தில் கன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலான் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக முன்வைத்திருந்தார். அதுக்கு பிற்பாடும் கூட பல அமைப்புகள் போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். அந்த போராட்டங்களுடைய விளைவு அதை ஏற்றுக்கொள்ளாமல் சுற்றுச்சூழல் அதிகார மையம் மற்றும் இங்கே இருக்கின்ற பிரதேச மக்களுடைய கோரிக்கைகள் எவற்றையும் கருத்திலே எடுக்காமல் அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற மிக மோசமான நடவடிக்கை இது என்பது மிக தெளிவாக தெரியும். वीडियो का आंगला बनाया